கடலின் நடுவில் ஒரு பெரிய மிதக்கும் தளத்தை நிலைநிறுத்த எவ்வளவு பெரிய பணி தேவை என்று தெரியுமா? கீழே நிலமோ ஆதரவோ இல்லாமல் புயல் வந்தாலும் அலைகள் எழுந்தாலும் அது நேராக நிற்கிறது. இது நங்கூரம் போடுவதன் மூலம் செய்யப்படுகிறது. ஆனால் இது நீங்கள் சிறு படகுகளில் பார்த்த நங்கூரம் இல்லை. இந்த நங்கூரம் ஆயிரக்கணக்கான கிலோ எடை கொண்டது. சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியும் ஒரு மனிதனைப் போல பெரியது. மிதக்கும் கடல்சார் தளத்தை நிறுத்த பொறியாளர்கள் முதலில் நீரின் ஆழத்தை அளக்கிறார்கள். பின்னர் பெரிய கிரேன்கள் உதவியுடன் இந்த கனமான நங்கூரம் கடலில் விடப்படுகிறது, ஒரு மலையை தண்ணீரில் வீசியது போல. இந்த நங்கூரம் நேராக கீழே செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் விழுந்து மண்ணில் பதிந்து மேடையை இழுத்து நிலைநிறுத்தும். ஒரு நங்கூரம் மட்டும் போதாது என்பதால் பல நங்கூரங்கள் வெவ்வேறு திசைகளில் போடப்படுகின்றன. ஒரு வலுவான வலைப்பின்னல் தளத்தை சுற்றிலும் பிடித்து வைத்திருப்பது போல GPS, சோனார் மற்றும் ஆயிரக்கணக்கான டன் இழுவை கம்பிகள் அனைத்தும் இணைந்து இவ்வளவு துல்லியமாக செயல்படுகின்றன. அதனால்தான் அந்த தளம் மாத கணக்கில் ஒரே இடத்தில் அசையாமல் நிற்கிறது. இந்த கனமான நங்கூரங்கள் கடலுக்கு அடியில் இருந்து மீண்டும் மேலே எப்படி கொண்டு வரப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க விரும்பினால் கமெண்டில் புல் அப் என்று எழுதுங்கள். வீடியோ பிடித்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.